திமுக அடுத்த தடவை அடுத்த ஆட்சி வரணும், இதுக்கு என்ன வேணா பண்ணிக்க, கூட்டணி கட்சி. நீ ரவுத்தனம் பண்ணு, கொலை பண்ணு, வெட்டு குத்து, என்ன வேணா செஞ்சுக்க, என்ன வேணா பண்ணிக்க, எதிர்கட்சிக்காரன் என்ன வேணா நீ பண்ணிக்க. நாங்க ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், பல்வேறு விஷயங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம், பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதுல என்னன்னா, நடிகர் விஜய்ங்கிறது ஜோசப் விஜய்ன்னு சொல்லி நாங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். அவர் ஒரு கிறிஸ்தவ வெறியன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்தவ வெறியன்னு சொல்லி அவர் கிறிஸ்தவர்களுக்காண்டி அவர் என்ன வேணா பண்ணுவாரு. இந்த கச்சத்தைங்கிறது யார் கொடுத்தா? இவர் ஜோசப் விஜய் எங்க கேட்கணும்? தமிழர் வெற்றி கழகத்தில் நிறைய பேர் சொல்றாங்க, ரசிகர்கள் மென்டல் பயில்கள், கிறுக்கு பயில்கள், ஜோசப் விஜய் நாங்க பல தடவை சொல்லிட்டு சின்ன பயில்கள், டே அவர் கிறிஸ்தவ வெறி கொண்டு ஒரு சொல்ற எதுக்குடா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கொஞ்சமா யோசிக்கணும். இப்போ ஒரு பெண்ணை பெற்று வளர்த்து அவனுக்கு 1000 விஷயம் இருக்கு. நம்ம தமிழோட கலாச்சாரம் மண்ணும் பெண்ணும் ஒண்ணு, ரெண்டே அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அப்படி ஒரு விஷயத்துல இருக்கு. நீங்க காதலிக்கிறீங்களா? நம்ம காதல் புனிதமானதை நாங்க காதல் எதுக்கல. ஜாதி மறுப்பு கல்யாணத்தை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா பெற்றோர் அவங்க பெற்றோர் இருக்காங்கல்ல, பெற்றோர்களுக்கு புரிய வச்சு அதை நீங்க அதை வச்சு நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நாங்க ஏத்துக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லாம நீங்க என்ன செஞ்சுறீங்க? அதை மீறி போய் கல்யாணம் பண்றீங்க. அதை மீறி போய் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நல்லா இருந்தா சரிதான், புரியுதா? சரியா போச்சு பாப்பணும். அதை விட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணி இவர் இன்னொருத்தன் கூட போவ, அவன் இன்னொருத்தி கூட போவ, அசிங்கம் யாருடா? அசிங்கம் யாருடா? எங்களுக்காருடா? பெண்ணை பத்திரிக்கை தான்டா அசிங்கம். அப்ப பெண்ணு குடும்பத்துக்கு ஏற்கனவே போச்சு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? நேதாஜி சுபாஷ் சந்திர ஒண்ணு பேனாவால தீரு ஒண்ணு உன் மனது என்ன சொல்லுது? நேதாஜி சுபாஷ் சந்திர பேனாவால் ஒரு பக்கம் ஒரு பையில பேனா வச்சுட்டு இடுப்புல கத்தி வச்சுக்கோம், மனசுக்கு என்ன பண்ணுறது செய்யறாரு. அப்படிப்பட்ட கொள்கையில நாங்க வந்தவங்க. லவ் ஜிகாத் என்ற பேரில ஒரு பெண்ணை காதலிச்சு அவன் இஸ்லாமிய மதம் மாத்துறானே, அப்ப எங்கடா நீங்களா வரீங்களா? அதே இஸ்லாமியர்கள் எத்தனை பெண்கள் ஆசிரியப்பட்டு அந்த எத்தனை பெண்கள் ஆசிரியப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க ஏதாவது சப்போர்ட் ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? அதே போல எத்தனை பெண்களை இந்து பெண்களை கிறிஸ்தவ மதமா மாத்துறான் அவன் லவ் பண்ணி, அப்பெல்லாம் கேட்க மாட்டீங்க. எங்க இந்துக்குள்ள இருக்கிற இந்துக்குள்ள நாங்க பேசி தீர்த்துக்குவோம், அங்க உங்களுக்கு என்ன வேலை? வணக்கம். நம்முடன் இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் மலைக்கோட்டை தர்மா என்றார். வணக்கம். வணக்கம். இன்னிசை தமிழ் நேயர்களுக்கும் அதனுடைய ஆதரவாளர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் 2026 தேர்தல் முடிவெடுக்கிறதுனால பல கட்சிகள் பல விதமான முயற்சிகள் எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த டைம் இந்து மக்கள் கட்சி தேர்தலுக்காக என்ன முயற்சி எடுத்துக்கிறீங்க? தேர்தலுக்கு இந்து ஓட்டு வங்கியை நாங்கள் உருவாக்கணும்னு சொல்லி நீண்ட நாளாக நாங்களோட கோரிக்கை நடைபெற்று இருக்கு. இப்போ எங்களுடைய பிஜேபி உடைய மாநிலத்தில் அமித்ஷா அவர்கள் உத்தரவின் பேரில் எடப்பாடி அவர்கள் தமிழக முதல்வர் எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் அவரோட கூட்டணி வச்சுருக்காங்க. அவர் எடப்பாடி முதல்வராக ஆக்கணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. கூட்டணி பிஜேபி கூட்டணி. நம்ம அவங்களுடைய கரத்தை நாங்கள் வலுப்படுத்துறதுக்காண்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக நாங்கள் கூட்டணி வச்சு அவருடன் தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு டிஜிபி அலுவலகத்திலேயே போய் ஒரு ஏர்போர்ட் அவங்க உடம்பு கொடுக்க போயில டிஜிபி அதாவது மாநில போலீஸ் காவல் அதிகாரியினுடைய ஆபீஸ் முன்னாடியே தாக்கல் வராங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு எப்படி? தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு திராவிட மாடல். இப்போ கூட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, தமிழகத்தை நான் தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 நாள் சொன்னார். இன்னைக்கு கூட அண்ணா பிறந்த நாள் இன்னைக்கு கூட சொல்லியிருக்கிறாரு. அந்த தமிழகத்தில் தலைகுனிய மாட்டேங்கிறப்ப அவருடைய கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா அவருடைய கூட்டணி கட்சிகள் ஃபார்வர்டு பிளாக் அது இருக்கு. 2 இந்த விடுதலை சிறுத்தை இருக்கு. இப்போ இந்த கூட்டணி கட்சிக்காரங்க என்ன வேணா நீங்க செஞ்சுக்கலாம், அவங்களுக்கு மேல எந்த விஷயமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, நடவடிக்கை கிடையாது. இப்போ நீங்க உதாரணம் சொல்லணும்னா நம்ம தமிழகத்தின் தலைநகரம் சென்னை டிஜிபி அலுவலகத்து வாசல்ல ஒரு ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவர் என்பவர் அவர் ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காரு. அந்த இடத்துல விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் இது திட்டமிட்டு நடந்ததா இல்ல திட்டமிடாம நடந்ததா, இது யார் வந்தா சொல்லி எல்லாமே ஒரு திட்டமிட்ட செயல் தான். ஏன்னா விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா. அவங்க என்ன பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்காங்களா, மனு கொடுக்க வந்திருக்காங்களா? அப்ப என்ன அப்படிங்கிறப்ப பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை வம்புழுக்கணும், பிரச்சனை பண்ணு மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட சதிகள் அங்க நடந்திருக்கு. அதுக்கு பலிகடாத அந்த ஏர்போர்ட் மூர்த்தி ஆயிருக்கிறாரு.
அந்த ஏர்போர்ட் மூர்த்தி வந்து அதுக்குள்ள அப்படிங்கிறப்ப என்ன வரும்போது இவரை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து திருமாவளவனை வந்து தகாத வார்த்தைலாம் பேசியிருக்காரு, வா வாப்பா பார்த்துக்கலாம் நீயா நானான்னு சொல்லலாம் பேசியிருக்காரு. அதுக்கு அவங்க தொண்டர்கள் அதுல பாருங்க, அதுல வந்து இவங்க விடுதலை சிறுத்தை திருமாவளவன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இந்து பறையர், ஆனா அதுல ஒரு இஸ்லாமியர் வந்து பாக்ஸிங் போட்டு அவர் அடிக்கிறாரு. அப்ப அடிக்கும் போது இவரும் கை கலப்பாது. அப்ப தன்னுடைய தற்காப்புக்காண்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி 6 இன்ச்சு கத்தி வச்சுக்கலாம். அது யாரா இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி 6 இன்ச்சு கத்தி வச்சுக்கலாம். அந்த கத்தியை வந்து வச்சு தற்காப்புக்காரு. அப்புறம் 3 பேர் ஓடி போயிடறாங்க. இது முடிஞ்சது. ஏன்னா இந்த கத்தி எடுக்காத முன்னாடியே அங்க இருக்க தமிழக காவல்துறை அதிகாரிகள் அங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து அதை தடுத்திருக்கலாம்ல. இதை ஏன் செய்யல? ஏன்னா எல்லாமே திட்டமிட்டு என்ன வேணா நீ செய்ய, என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுல வந்து வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அப்படின்னு இருக்காரு. ரஜினிகாந்த் எல்லாம் மிகப்பெரிய கொலைகாரன். அவனால எத்தனை கொலை சென்னையில நடந்திருக்கு. அவரு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இந்த விடுதலை சிறுத்தை, இந்த ரவுடிச டீம், இது தொடர்ந்து தமிழகத்தினாலே விடுதலை சிறுத்தைங்கிறனால ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, பிரியாணிக்கு காசு கொடுக்காம போறது, தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளுக்கு வந்து பவுஸ் கேட்கறது, பவுஸ் கேட்டனா அதுக்கு கொடுக்கலன்னா அவங்க கடையில அடிச்சு ஒடுக்கிறது, முழுக்க ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து தான். இதுல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் துணை கொண்டு இந்த விடுதலை சிறுத்தை நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் அவர் அடிக்கடி அந்த திருமாவளவன் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியை பாருங்க, அது நடந்துருச்சு. காவல்துறை உடனே பாக்குது. இதுல என்ன அப்படிங்கிறப்ப 2 பேர் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பேர் பெட்டிஷன்ல இவர் கத்தியால் கிழிச்சதுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, இவங்க அடிபட்டதுக்கு, இவருக்கு அடிபட்டதுக்கு காயம் இல்லை. அதனால ஒரு சண்டை போட்டிருக்க ஒரு வீரன். ஏன்னா நம்ம ஒண்டி வீர பரம்பரை ஆச்சே, வீரன் தானே, ஒண்டி வீர பரம்பரை தானே நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி. அப்படிங்கிறப்ப அந்த பரம்பரை ரோசத்தை எடுத்து செஞ்சுட்டு பண்ணிட்டாரு. ஆனா அந்த காவல்துறை என்ன செய்யுது? திராவிட மாடல் காவல்துறை ஏவல் பாருங்க. அப்ப யாரை கைது பண்ணதுன்னா, இங்க பெட்ல படுத்திருக்கவங்களையும் இங்கிட்டு இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணி ரிமாண்ட் பண்றாங்க. இங்கிட்டு ஒரு பெட்ல விட்டு உங்களுக்கு கேஸ் போட்டாங்களா போடலான்னு இது வரைக்கும் ரிசல்ட் தெரியல. ஒரு சாதாரண மிஞ்சி போனா அவங்களுக்கு என்னன்னா ஒரு பெட்டி கேஸ் ஏற்படும். ஆனா ஏர்போர்ட் மூலம் 307 கொலை முயற்சி அப்படின்னு போட்டு இன்னைக்கு குண்டர் தடுப்பு காவல் சட்டத்துல போட்டிருக்காங்க. அப்ப இதுலயே எவ்வளவு தெரிஞ்சது? காவல்துறையா இல்ல திராவிட மாடல் ஏவல் துறையான்னு இது நீங்க உங்களுக்கு திமுக அடுத்த தடவை அடுத்த ஆட்சி வரணும். இதுக்கு என்ன வேணா பண்ணிக்க, கூட்டணி கட்சி. நீ ரவுடித்தனம் பண்ணு, கொலை பண்ண, வெட்டு குத்து, என்ன வேணா செஞ்சுக்க, என்ன வேணா பண்ணிக்க, எதிர்கட்சிக்காரன் என்ன வேணா நீ பண்ணிக்க, எல்லாமே அப்படிதான். முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து தமிழகத்துல பிரச்சாரம் பண்றாரு. அப்ப அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அவருடைய கூட்டணியில் உள்ள ஃபார்வர்டு பிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்வர்டு பிளாக்னா 30-40 இருக்கு. ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து ஜாதி தலைவர் இல்ல, அவர் தேசியத்துக்காண்டி வாழ்ந்தவர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய ஃபார்வர்டு பிளாக் ஆரம்பிச்சதை தமிழகத்துல தலைமை கொண்டு வெற்றிவேல் வீரவேல் போனாரு. அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி இதெல்லாம் பண்ணாரு. இன்னைக்கு அதுல சில தலைவர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காண்டியும் பணத்துக்காண்டியும் இந்த திராவிட மாடல் கைகூலிக்காண்டியும் ஏதாவது செய்யணுங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தமிழகத்துல வரும்போது இந்த 4 வருஷமா நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த ஃபார்வர்டு பிளாக் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. எதுக்குன்னா கருப்பு கொடி காமிக்கும், மறியல் பண்ணும், வராத துரோகி இதெல்லாம் சொல்லணும். துரோகி எதுக்குடா சொல்றேன்னா, இந்த விஷயம் எதுக்குடா வருது அப்படிங்கிற பார்க்கும்போது அது ஒரு சமுதாயத்தை தேவருங்கிற ஒரு பெல்ட்டுக்கு வந்துருது. பன்னீர்செல்வம், அப்புறம் எக்ஸெட்ரா நம்ம டிடிவி தினகரன், சசிகலா அம்மா இந்த பக்கம் வந்து துரோகின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் என்னடா இன்னொரு ஃபார்வர்டு பிளாக் என்னடா செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10.5 ஏன் இந்து வன்னியர்களுக்கு மட்டும் கொடுத்த, ஏன் எங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. 10.5ங்கிறது வந்து காலங்காலமா வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜானகி அம்மா, அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி காலத்துல வந்து 108 ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு. சும்மா கொடுத்தாரு. இந்து வன்னியருக்கு மட்டும் கிடையாது, 108 ஜாதி. அதுல தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஜாதி உள்பட இப்ப மு.க. ஸ்டாலின் இருக்காருல்ல இசை வேளாளர், அந்த ஜாதிக்கும் சேர்த்து தான் பங்கு கொடுத்தாங்க. அப்ப இருந்து இது வரைக்கும் இந்து வன்னியர் சமுதாயம் நாங்க எங்களுக்கு பத்தவே இல்லை, எங்களுக்கு பத்தல, எங்களுக்கு 20% இடஒதுக்கீடு இது வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. சும்மா வரல அந்த ஒதுக்கணும். 21 இந்து வன்னியர்கள் வந்து தமிழக காவல்துறையினால துப்பாக்கி குண்டு பட்டு உயிர் பலி இறந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இடஒதுக்கீடாக இவர் வந்து 10.5 இடஒதுக்கீடு கொடுத்துட்டாராம் ஆஜ்ல. ஏன் கொடுத்தேன்னு இதை வச்சு பண்றாங்க. இதே தான் நாங்க கேட்கிறோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்
மதுரை விமான நிலையத்துக்கு பெயரை சூட்டணும்னு சொல்லி நாங்க நீண்ட நாள் கோரிக்கை வந்து தென் மாவட்ட மக்களும் சரி, இல்ல அனைத்து தேச பக்தர்களும் சரி, அனைத்து ஹிந்துத்துவாதிகளும், சாட்சாத் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து முருகப்பெருமானுடைய அவதாரம், அவருக்கு மதுரை விமான நிலையத்துல பெயரை சூட்டணும். இதுல எதிர்த்தரப்பு தேவேந்திர குலத்தை சேர்ந்தவங்க அவங்க என்ன செய்றாங்க, இமானுவேல் சேர்ன்னு சொல்றாங்க. இமானுவேல் சேரன் யாரு? நம்ம மக்கள். நீங்க இந்து பறையரு, இந்து பல்லரு, இங்க அவரு வந்து கிறிஸ்தவர். அவங்க மக குடும்பமே எல்லாமே கிறிஸ்தவர். அவர் பேர் நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால வந்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுதே நாங்க வந்து இந்து மக்கள் கட்சி சத்திரிகள் பேரவை சார்பாக நாங்க என்ன செஞ்சோம்னா மனு கொடுத்தோம். மதுரை விமான நிலையத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும், அதே இடத்தில் மன்னர் சுந்தரலிங்கனார் சிலையை நிறுவ வேண்டும்னு இக்கோரிக்கை நாங்க கொடுத்தோம். இப்ப அது நடந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்துல சின்னாலப்பட்டி வட்டத்துல முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த கோரிக்கை வச்சிருக்காரு. நான் மத்திய அரசு நான் வலியுறுத்துவேன்னு சொல்லி அந்த கோரிக்கை வச்சிருக்காரு. அதுவே எதிர்ப்பு. இதுல ஊடல எங்க அண்ணன் சீமா அவரு பாருங்க, அவரு மதுரை விமான நிலையத்துக்கு இது வரும் அப்படின்னு சொல்லி போட்டு பாண்டியர்கள் விமான நிலையம் வைக்கணுமா? ஏயா உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ தான் காக்கா குருவி மாடு வீடுன்னு அலைஞ்சு போயிட்டு இருக்க, ஏதோ பேசிட்டு இருக்க. நினைச்சா எங்க அப்பன் சித்தப்பன் முருகன், எங்க மாமே கிருஷ்ணன் அப்படின்னு வருவா. அதனால உனக்கு சில நேரத்தில் நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியது இருக்கும், உனக்கு சில நேரத்தில் எதிர்ப்பு தரவு கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்ப மதுரை விமான நிலையத்துக்கு வந்திருக்கிய, அதனுடைய வரலாறுகள் தெரியுமா இந்த சீமானுக்கு? அதனுடைய அதுக்காக சிந்திய ரத்தங்கள் தெரியுமா? அதுக்குண்ட சிந்திய போராட்டங்கள் தெரியுமா? அந்த போராட்டங்களுக்கு வந்து நீ இப்ப வந்து அதை இழிவுபடுத்துற மாதிரி பேசுற. தயவு செய்து எங்க ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க பெயரை சூட்டன்னு சொல்லி சீமான் அவர்களே ஆதரவு கொடுங்க, அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்களே ஆதரவு கொடுங்க. இல்லை என்றால் வருங்காலத்தில் தேச பக்தர்களை ஒன்று திரட்டி தேவேந்திர குலத்து சமுதாயத்தும் ஒன்று திரட்டி தேவர்கள் சமுதாயத்தும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய உங்களுடைய அலுவலகமோ உள்ள அல்லது உங்களுடைய வீட்டோ நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று இதன் வாயில் தெரிவிச்சுக்கிறேன். நடிகர் விஜய் வந்து பெரியார் அரசு பண்ற மாதிரி தோணுது. அவர் எப்படி இந்த தமிழக அரசியல் பெரியார் இருந்தா இருக்க முடியும்? நாங்கள் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம், பல்வேறு விஷயங்கள் போராட்டங்கள் பண்ணியிருக்கோம், பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்னென்னா நடிகர் விஜய்ங்கிறது வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். அவர் ஒரு கிறிஸ்தவ வெறியன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்தவ வெறியன்னு சொல்லி அவர் கிறிஸ்தவர்களுக்காண்டி அவர் என்ன வேணா பண்ணுவார். அது எந்த கிறிஸ்டினா இருக்கட்டும், பெந்தகோஸா இருக்கட்டும், சிஎஸ்ஐயா இருக்கட்டும், எந்த கிறிஸ்டினா இருக்கட்டும், அந்த கிறிஸ்தவர்கள் பாதர்களால் தூண்டப்பட்டு இந்த தமிழகத்தில் ஒரு